ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் மேம் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிச்சுட்டு இருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். வீக்லி பிளானு, வீக்லி டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டி எக்ஸாம் ஜூலைல நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல 75 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி பெஸ்ட்டான வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். வீக்லி டெஸ்ட், ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜில சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க போறோம். ஸோ குரூப் டியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றதுக்கு 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கேன், டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் மே மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரண்ட் அஃபேர் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸுக்கு 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Question. The third proportional to x square minus y square and x minus y is x square minus y square மற்றும் x minus y க்கு மூன்றாவது விகிதாச்சாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பின்னு ஒரு 2 நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்னது? பி ஸ்கொயர் பை ஏ. ஓகேவா? சோ இதுதான் என்னது? அதோட தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, சோ இப்போ நமக்கு ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. பி இருக்க இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப இதுக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன வரும்? பி ஸ்கொயர் பை ஏனா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, அப்ப ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? நாம எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் பவர் 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப இது கட் ஆகும் போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். எப்பவுமே நமக்கு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா நம்பர் வச்சு கொடுத்திருப்பாங்க. 3,4ஓட தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. பி ஸ்கொயர் பை ஏன்னு போட்டு சோ என்ன பண்ணுவோம்? 4 ஸ்கொயர் 16, சோ 3 16/3 தான் இதோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் போடுவோம். இப்ப எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் வச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர் பை ஏன்னு போடும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? கீழே இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதுல இதை விரிச்சு எழுதும் போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். ஃபைனலா ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நான்காவது சொல் மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடையது போலவே ஐந்தாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டாவது சொல் முதல் சொல்லுடனும் நான்காவது சொல் மூன்றாவது சொல்லுடனும் தொடர்புடையது. ஐந்தாவது சொல்லுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த ஏசிஐடி ஆசிட் இருக்கு இல்லையா? ஆசிட இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, கேம்ப இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்ப ட்ரேய எந்த மாதிரி எழுதுவீங்க? இதான் கொஸ்டின். ஆசிட் என்னது? ஏசிஐடி. ஓகே, இதுக்கு நம்பர் போடுங்க. 1 2 3 4 நம்பர் போட்டேன்னா இங்க என்ன இருக்கு? ஐடிஏசின்னு இருக்கு. ஐடிஏசி. ஐக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கோம்? 3ன்னு கொடுத்திருக்கோம். டிக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கோம்? 4ன்னு கொடுத்திருக்கோம். ஏக்கு 1ங்கிற நம்பர் கொடுத்திருக்கோம். சிக்கு 2ங்கிற நம்பர் கொடுத்திருக்கோம். அப்ப இங்க லாஜிக் என்ன அப்படின்னா 3412 எழுதணும். இப்ப கேம்ப்லயும் செக் பண்ணி பாருங்க. சிஏஎம்பி கேம்ப் நம்பர் போட்டோம் அப்படின்னா 1 2 3 4ன்னு போட்டுக்கலாம். சோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3412 கிடைக்கும். அப்ப இதை 3412 எழுதுனா எம்பி சிஏ
MPCA கிடைச்சிருதா? அப்ப ட்ரேக்கு எப்படி எழுதலாம்? 3 4 1 2 லாஜிக்ல எழுதணும். அப்ப ட்ரேய வந்து எப்படி எழுதலாம்? 1 2 3 4 ஓகேவா? அப்ப 3 4 1 2 தான் இதுக்கான ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? A 3 ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 4 4th பிளேஸ்ல என்ன இருக்கு? Y இருக்கு. 1 2னா என்ன வரும்? TRன்னு வரும். AYTR ஆப்ஷன் D தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். புரியுதா? சோ நம்பர் போட்டுருங்க. 1 2 3 4ன்னு போட்டீங்கன்னா என்ன லாஜிக்னு கிடைச்சிரும். புக்ல எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ACID ஆசிட் இருக்கு இல்லையா? IDACன்னு இருக்கு அப்படின்னா இந்த A இங்க வந்திருக்கு, இந்த C இங்க வந்திருக்கு, இந்த I எங்க போடணும், இந்த D எங்க போடணும்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆரோ போட்டு காட்டி சால்வ் பண்ணிருப்பாங்க. அப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம். நம்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஆரோ போட்டிருக்கும் போது இந்த ஆரோ எங்க வரும், அந்த ஆரோ எங்க வரும்ங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதனால நீங்க என்ன பண்ணிருங்க? நம்பர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? பின் வருவனவற்றை மதிப்பிடவும் சொல்லியிருக்காங்க. எவாலுவேட் த ஃபாலோயிங் sin 25 sin 65 மைனஸ் cos 25 cos 65 இத சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பார்த்ததுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ sin 25ன்னு இதை எழுதிக்கலாம். ஓகே, சோ இதை எப்படி எழுதலாம்? sin 65ன்னு இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? sin 90 மைனஸ் தீட்டா வந்து என்னன்னு தெரியும்? cos தீட்டான்னு தெரியும். sin 90 மைனஸ் தீட்டா வந்து cos தீட்டான்னு தெரியும். நான் இந்த 65 எப்படி எழுத போறேன்னா sin 90 மைனஸ் 25ன்னு எழுதலாமா? ஏன்னா sin 65 இருக்கு. 65 90 மைனஸ் 25ன்னு எழுதலாமா? எழுதிட்டேனா? sin 25 அப்படி எழுதிட்டேன். sin 65 sin அப்படி எழுதிட்டு 65 மட்டும் 90 மைனஸ் 25ன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் இங்க என்ன இருக்கு? cos 25 இருக்கு. ஓகே, cos 25. இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா அப்படின்னு தெரியுமா? அப்ப இந்த cos 65 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. cos 90 மைனஸ் 25ன்னு எழுதுறேன். cos 90 மைனஸ் 25ன்னு எழுதலாமா? 65 90 மைனஸ்ன்னு எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். 65 90 மைனஸ்ன்னு எழுதுறோம். அப்ப sin 25ன்னு இருக்கும் இங்க. sin 25. சோ இங்க வந்து என்ன இருக்கு? sin 90 மைனஸ் என்ன இருக்கு? sin 90 மைனஸ் தீட்டா. sin 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? cos தீட்டா. அப்ப sin 90 மைனஸ் 25 எப்படி எழுதலாம்? cos 25ன்னு எழுதலாம். ஓகே, மைனஸ் அடுத்து இங்க என்ன இருக்கு? cos 25 இருக்கு. அது அப்படியே எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு? cos 90 மைனஸ் 25ன்னு இருக்கு. cos 90 மைனஸ் தீட்டா என்னது? sin தீட்டா. அப்ப இத sin 25ன்னு எழுதலாம். இங்க என்ன இருக்கு? sin 25 cos 25 மைனஸ் sin 25 cos 25ன்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து இத கழிக்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்குமா? sin 25 cos 25 இங்கேயும் sin 25 cos 25 ஆன்சர் என்னது? 0. அப்ப 90 மைனஸ் தீட்டால யாரெல்லாம் ஜோடியா வருவாங்கங்கிறத நீங்க படிச்சுக்கணும். என்ன அப்படின்னா sin 90 மைனஸ் தீட்டா cos தீட்டா, cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா. சைனும் காசும் 90 மைனஸ்ல வந்து ஜோடியா வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த கொஸ்டினை இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி தான் 0ன்னு ஆன்சர் போடணும்னு அவசியம் இல்ல. பார்த்ததுமே எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிரலாம். எப்படிங்கிறத சொல்றேன். பார்த்ததுமே ஜஸ்ட் 1 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிரலாம். நமக்கு என்ன தெரியும்? 90 மைனஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா தெரியும். 90 மைனஸ் தீட்டால யாரெல்லாம் ஜோடியா வருவாங்க? சைனும் காசும் ஜோடி. sin 90 மைனஸ் தீட்டானா cos தீட்டா, cos 90 மைனஸ் தீட்டானா sin தீட்டா. நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலால சைனும் காசும் ஜோடியா வருவாங்க. அப்ப இங்க sin 25 இருக்கு, sin 25 இருக்கு, இங்க sin 65 இருக்கு. அப்ப இத வந்து நாம எப்படி மாத்திக்கலாம்? இந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். இல்லனா இத 90ல இருந்து கழிச்சு பாருங்க. இங்க sin வந்திருக்கணும். இத 90ல இருந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருக்க வேல்யூ கிடைக்குமா? சோ இங்க இருக்க வேல்யூ கிடைக்கும். அப்ப நாம இதை எப்படி போட்டுக்கலாம்? காசுன்னு போட்டுறலாம் பார்த்ததுமே. ஓகே, இங்க sin 25 இருக்கு, இங்க sin 65 நாம எப்படி போடலாம்? cos 25ன்னு போடலாம். அப்படி இல்லனா இன்னொரு விதமாவும் மாத்தலாம். எப்படி மாத்திக்கலாம்? எல்லாத்தையும் 25ஆ தான் மாத்தணும்னு அவசியம் இல்ல. இத கூட நாம 65ஆ போட்டுக்கலாம். இந்த sin 25 நாம எப்படி எழுதிக்கலாம்? cos 65ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா 90 மைனஸ்ல வந்து ஜோடியா வருவாங்க. ஓகே, அப்ப இத வந்து காசுன்னு போட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய cos 25 நாம எப்படி போட்டுக்கலாம்? sin 25 sin 65ன்னு போட்டுறலாம். அப்ப ரெண்டுமே 0 ஆகிரும். நான் சொல்றது புரியுதா? இங்க நான் சொன்ன கான்செப்ட் தான் அப்படியே. சைனும் காசும் வர்றாங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? சைனும் காசும் ஜோடியா வராங்க அப்படின்னா 90 மைனஸ் தீட்டால வருவாங்க. அப்ப இங்க sin 25 இங்க sin 65 இருக்குன்னா ஏதாவது ஒன்ன வந்து காசா மாத்திக்கலாம். ஓகே, காசா மாத்திட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? எப்படினாலும் இதோட ஆன்சர் 0 தான் வரும். இங்க sin 25 இங்க sin 65 இருக்குன்னா sin 65 cos 25ன்னு மாத்தலாம். ஏன்னா 90 மைனஸ்ல ரெண்டு பேரும் ஜோடி.
இங்க cos 25 இருக்கு. cos 65 எப்படி மாத்தலாம்? sin 25 மாத்திக்கலாம். ஓகே 90ல இருந்து கழிங்க. காச இங்க இருக்க வேல்யூவை 90ல இருந்து கழிச்சிட்டு காசு இருந்தா அதை வந்து சைனா மாத்திக்கோங்க. சோ அப்போ ஃபைனலா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. ஓகே சோ 0ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? அட்டு அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பிரசன் அப்படின்னா பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ் அப்படின்னா ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. கேப் அப்படின்னா ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. பிளஸ் அப்படின்னா ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அட்டுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆம்பிரசன் பி அப்படின்னா ஏ என்பவர் பி என்பவரின் சகோதரர். ஹேஷ் பி ஏ ஹேஷ் பி அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். கேப் அப்படின்னா அம்மா அப்படின்னு அர்த்தம். பிளஸ் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். ஓகே சோ இந்த கோடை வச்சு நாம இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிட்டு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது ராங் ஆனதுன்னு கண்டுபிடிக்கணும். எது கரெக்ட் ஆனதுன்னு கேட்கல. என்ன கொடுத்திருக்காங்க? இந்த கோடை மேல கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி சால்வ் பண்ணிட்டு எது சரியானது அல்லங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கதை எழுதிடலாமா? அட்டுன்னா என்ன சொன்னாங்க? சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆம்பிரசன்னா என்ன சொன்னாங்க? பிரதர்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. கேப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? மதர்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சோ இப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இதுக்கு நாம ஒரு ஃபேமிலி ட்ரீ வந்து வரையலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இசட் ஆம்பிரசன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பிரசன்னா என்னது? பிரதர். அப்ப இசட் இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகே இசட் என்பவர் பி இன் சகோதரர். அப்ப இசட் சோ இசட் வந்து யாரோட சகோதரர்? பியோட சகோதரர் போட்டேனா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி பிளஸ் என். பிளஸ்னா என்ன வரும்? ஃபாதர்னு வரும். ஓகே அப்ப பி இஸ் த ஃபாதர் ஆஃப் என். அப்ப பி யாருக்கு ஃபாதர்? பி வந்து எண்ணுக்கு ஃபாதர் போட்டேனா. அடுத்து என் கேப் கியூ. கேப்னா என்ன சொல்லியிருக்காங்க? மதர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே என் கேப் கியூனா என்னது? அப்போ என் இஸ் த மதர் ஆஃப் கியூ. என் வந்து யாருக்கு மதர்? கியூவுக்கு மதர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கியூ ஹேஷ் எஸ். ஹேஷ்னா என்னது? ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கியூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ். கியூ வந்து யாருக்கு ஒய்ஃப்? எஸ்ஸுக்கு ஒய்ஃப். அப்ப கியூ ஒய்ஃப் அப்படின்னா எஸ் என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்டா இருப்பாங்க. ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் ஆம்பிரசன் வின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பிரசன்னா என்ன சொல்லியிருக்காங்க? பிரதர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஸ் வந்து யாருக்கு பிரதர்? விக்கு பிரதர். ஓகே வி பிளஸ் இன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ்னா என்ன அர்த்தம்? ஃபாதர். அப்ப வி வந்து யாருக்கு ஃபாதர்? வி இஸ் த ஃபாதர் ஆஃப் இ. ஓகே அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? அட்டு எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இ அட்டு எல்லு. அட்டுனா என்னது? சிஸ்டர். அப்ப இ இஸ் த சிஸ்டர் ஆஃப் எல்லு. ஓகே இ இஸ் த சிஸ்டர் ஆஃப் எல்லு. ஓகே வரைஞ்சிட்டேனா படம்? இப்போ இதுதான் ஃபேமிலி ட்ரீ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? பி இஸ் த ஃபாதர் ஆஃப் எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து எல்லோட ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? ஈக்கு ஃபாதர் வி அப்படின்னா எல்லுக்கு இ வந்து சிஸ்டர். அப்ப எல்லுக்கும் பி வந்து என்னவா இருப்பாங்க? ஃபாதரா தான் இருப்பாங்க. சோ இது வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து கியூ இஸ் த மதர் ஆஃப் இன்னு சொல்லியிருக்காங்க. கியூ வந்து யாரு? ஈயோட மதர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கியூ வந்து ஈயோட மதர்னு சொல்லியிருக்காங்க. சோ ஈக்கு ஃபாதர் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபாதர் சொல்லியிருக்காங்க. கியூ ஈயோட ஃபாதரோட பிரதரோட ஒய்ஃப் தான் யாரு? கியூ. ஆனா கியூக்கு ஈக்கு எப்படி அவங்க அம்மாவாக முடியும்? வியோட ஒய்ஃபா இருந்தா தானே ஈக்கு அம்மாவாக முடியும். ஆனா வியோட ஒய்ஃபை பத்தியே இங்க சொல்லல. கியூ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸோட ஒய்ஃப். ஓகேவா? வியோட ஒய்ஃப் தான் ஈக்கு அம்மா. அப்ப இதுதான் என்ன கொடுத்திருக்காங்க? ராங்கா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாம்ல பதட்டத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டானதை சூஸ் பண்ணி விட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் ரீட் பண்ணிட்டு கரெக்டா தானே இருக்கு அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடுவோம். கொஸ்டின்ல இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ரீட் பண்ணணும். எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்களா எது ராங் ஆனதுன்னு கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். சோ இது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ராங் ஆன்சர். நமக்கு கேட்டிருக்கிறது எது ராங்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். இப்ப இதை செக் பண்ணி பாருங்க. பி இஸ் மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கியூ. ஓகே கியூவோட மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. அப்படிதானே? சோ கியூவோட அம்மா யாரு? என். என்னோட அப்பா யாரு? பி. அப்போ மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் கரெக்ட் தானே? அம்மாவோட அப்பா. ஓகே கியூவோட அம்மாவோட அப்பா தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. புரியுதா? மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் கரெக்டா இருக்கா? அப்போ இது கரெக்டா இருக்கு. என் இஸ் மதர் இன் லா ஆஃப் எஸ். என் வந்து எஸ்ஸோட மதர் இன் லா. ஓகேவா? சோ என் வந்து எஸ்ஸோட மதர் இன் லான்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? எஸ்ஸோட ஒய்ஃப் வந்து கியூ. கியூவோட அம்மா தான் என். அப்ப எஸ்ஸுக்கு என் என்ன வருவாங்க? மாமியார். அதாவது மதர் இன் லான்னு வருவாங்க. ஓகே அப்ப அதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ
சி டி மூணுமே கரெக்டா இருக்கு. ராங் ஆனது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ராங்கா இருக்கு. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின். Ram can copy 60 pages in 15 hours. If Ram and Ria together can copy 180 pages in 30 hours, then how many hours can Ria copy 20 pages? ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 மணி நேரத்தில் 60 பக்கங்களை நகலெடுக்க முடியும். ஓகே, ராம் கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன். ஓகே, அவன் வந்து 15 hours வந்து எடுத்துக்கிடுவான். எதுக்கு அப்படின்னா 60 pages வந்து காப்பி பண்றதுக்கு. அதே ராமும் ரியாவும் சேர்த்து வேலைக்கு வச்சிருக்கேன். ராமையும் ரியாவையும் சேர்த்து வேலைக்கு வச்சுட்டு 2 பேர்கிட்டயும் வேலையை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 மணி நேரத்துல 180 பக்கத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, காப்பி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ரியா கிட்ட மட்டும் வேலையை கொடுக்குறேன். ரியா கிட்ட 20 pages நீ எனக்கு காப்பி பண்ணி கொடுன்னு கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு நேரத்துக்குள்ள ரியா வந்து 20 pages காப்பி பண்ணுவா? புரியுதா? கொஸ்டின் என்ன அப்படின்னா ராம் மட்டும் 15 மணி நேரம் வேலை பார்த்தான் அப்படின்னா 60 pages கடன்னு காப்பி பண்ணிடுவான். ராமும் ரியாவும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா 30 ஹவர்ஸ்ல 180 pages வந்து என்ன பண்ணுவாங்க, காப்பி பண்ணுவாங்க. இப்போ ரியா கிட்ட 20 pages மட்டும் டைம் கொடுக்குறேன். 20 pages மட்டும் கொடுக்குறேன். இந்த 20 pages காப்பி பண்றதுக்கு இவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ 15 ஹவர்ஸ்ல 60 pages வந்து அவன் என்ன பண்றான், காப்பி பண்றான். அப்ப அவனோட எஃபிஷியன்சி என்ன, ஒரு மணி நேரத்துக்கு அவனோட எஃபிஷியன்சி என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இவனோட திறமை எவ்வளவு? 15 மணி நேரத்துல 60 பக்கத்தை காப்பி பண்றான். அப்ப ராம் வந்து 1 ஹவருக்கு எவ்வளவு பக்கத்தை காப்பி பண்ணுவான்? 60 divided by 15 அப்படின்னு போட்டோம்னா 4 பேஜ் காப்பி பண்ணுவான். அவனோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 4 pages வந்து காப்பி பண்ணுவான். ஓகேவா? இப்ப ராமும் ரியாவும் சேர்ந்து இது பண்றாங்க. ராம் பிளஸ் ரியா. ஓகேவா? சோ என்ன பண்றாங்கன்னா 30 ஹவர்ஸ்ல 180 pages வந்து காப்பி பண்றாங்க. ஓகே, 30 ஹவர்ஸ்ல 180 pagesனா 1 ஹவருக்கு எவ்வளவு காப்பி பண்ணுவாங்க? இவங்களோட திறமை எவ்வளவு? 180 divided by 30 அப்படின்னு போடும்போது 6 pages வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, அப்போ 1 ஹவருக்கு ராமோட திறமை எவ்வளவு அப்படின்னா 4 pages காப்பி பண்ணுவான். ராமும் ரியாவும் சேர்ந்து 1 ஹவருக்கு, ஓகே, சோ பெர் ஹவர்னு வேணா போட்டுக்கோங்க. 1 ஹவருக்கு எவ்வளவு இது பண்றாங்க? 6 pages வந்து இது பண்றாங்க. ஓகேவா? அப்போ ராமோட திறமை எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 4 பேஜ் காப்பி பண்ணுவான். ராம் பிளஸ் ரியாவோட டேலண்ட் எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 6 பேஜ் காப்பி பண்ணுவாங்க. இப்ப ரியாவோட டேலண்ட் மட்டும் என்ன? ராம் பிளஸ் ரியா வந்து 6, ராம் மட்டும்னா 4. அப்ப ரியாவோடது என்ன வரும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா ரியா கிடைச்சிருமா? ராம் கேன்சல் ஆகிரும். சோ ரியாவோடது என்ன வரும்? 6 minus 4 2. அப்போ ரியாவோட திறமை எவ்வளவு அப்படின்னா 2 pages per hour. ஒரு மணி நேரத்துக்கு 2 பேஜ் தான் அவ என்ன பண்ணுவா, காப்பி பண்ணுவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அவளுக்கு 20 pages வந்து கொடுக்க போறேன். நீ 20 pages எனக்கு காப்பி பண்ணி கொடுன்னு ரியாவுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ரியாவுக்கு டார்கெட் எவ்வளவு கொடுக்குறேன்னா 20 pages வந்து கொடுக்குறேன். அவளோட திறமை எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு 2 பேஜ் காப்பி பண்ணுவா. அப்ப 20 பக்கம் கொடுத்தேன்னா எவ்வளவு மணி நேரத்துல வேலையை முடிப்பா? 20 divided by 2. சோ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 10 hours. ஓகே, 10 மணி நேரத்துல வேலையை முடிப்பா. சிம்பிள். இதை கேன்சல் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு மணி நேரத்துக்கு 2 பக்கம் எழுதி முடிக்கிறா, காப்பி பண்ணி முடிக்கிறா அப்படின்னா 20 பக்கத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பக்கம் முடிச்சா அப்படின்னா 20 பேஜை முடிக்கிறதுக்கு 20 மணி நேரம் ஆகும். ஆனா ஒரு மணி நேரத்துக்கு 2 பக்கம் முடிக்கிறா. அப்ப 20 பேஜை முடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதானே? சோ அப்ப 10 hoursங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். Which two numbers should be interchanged to make the given equation correct? 16 plus 24 into 12 minus 25 divided by 6 equal to 312. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சரி செய்ய எந்த 2 எண்களை பரிமாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த 2 நம்பரை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா இந்த சமன்பாடு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா பாருங்க. 16 plus 24 into 12 minus 25 divided by 6 equal to 312 இருக்கு. இப்போ இதை பார்த்ததுமே நம்ம என்ன பண்ணலாம், இங்க 25 divided by 6 இருக்கு. ஓகே, 25 6 வச்சு ஹோலா டிவைட் பண்ண முடியுமா? இங்க பாயிண்ட்ல நம்பர் வந்திருக்கா? வரல, ஹோல் நம்பர் தானே வந்திருக்கு. இப்ப 25 6 வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ல நம்பர் வரும். ஆனா இங்க அவுட்புட் என்ன வந்திருக்கு? ஹோல் நம்பர் தான் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 25 கண்டிப்பா இடம் மாத்தணும். அப்படி இல்லைன்னா இந்த 6 மாத்தணும். ஓகே, 25 மாத்தணும், இல்லனா 6 மாத்தணும். இங்க ஆப்ஷன்ல பாருங்க 6 மாத்துற மாதிரி எங்கேயுமே ஆப்ஷன் கொடுக்கல. புரியுதா? 25 6 வச்சு டிவைட் பண்றோம்னா ஹோல் நம்பர் வராது, பாயிண்ட் வச்சு வரும். 4 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரும். ஆனா இங்க அவுட்புட்ல பாருங்க, இங்க ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் பாயிண்ட்ல ஆன்சர் இல்ல. சோ அப்ப நான் இதை வச்சு என்ன சொல்லிடலாம்? 25 தான் நான் மாத்தணும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 25 நான் மாத்தணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் 25 மாத்தணும்னா இங்க ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷன் ஏ
பி, சி மூணுலையும் பாருங்க 25 மாத்தணும்னு போட்டிருக்காங்க. அப்ப இப்போதைக்கு இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ அடுத்து 25ஐயும் 24ஐயும் மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க நான் 25 மாத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்ப 25க்கு பதிலா இங்க இன்னொரு நம்பரை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எதால டிவைட் ஆகணும்? 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி கொண்டு வரணும். 6ஆல ஹோலா டிவைட் ஆகுற மாதிரி மாத்தணும். இங்க என்ன இருக்கு? ஆப்ஷன் சில 16 இருக்கு. 16 வந்து 6ஆல ஹோலா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப அதை வச்சு ஆப்ஷன் சி நான் எலிமினேட் பண்ணிடுவேன். இப்போ மிச்சம் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு வந்து என்ன இருக்கு? 24 இருக்கு. இன்னொன்னு வந்து எனக்கு 12 இருக்கு. ஓகே, சோ இப்போ நான் ஆப்ஷன் ஏ வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாக்குறேன். ஓகே, சோ 16 பிளஸ் எதை இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன்? 25ஐயும் 24ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்க போறேன். சோ 24 இருக்க இடத்துல 25ம் 25 இருக்க இடத்துல 24ஐயும் போட போறேன். சோ 16 plus 25 into 12 minus 24 divided by 6. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டையும் நான் வந்து இடம் மாத்த போறேன். இப்ப கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? போர்டு மாஸ் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டை முடிச்சு விடணும். அடுத்து ஆஃப், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டிவிஷன் இருந்தா டிவிஷன். இங்க டிவிஷன் இருக்கா? அப்ப இந்த இடத்த ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா 1 6 6 4 6 24. ஓகே, டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, சோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 25 into 12. 25ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 300 கிடைக்கும். அப்படிதானே? சோ 25 into 10 வந்து ஒரு 250. அதுக்கப்புறம் ஒரு 2 இருக்கு. 25 into 2 வந்து 50. 250 plus 50 300. அவ்வளவுதான். டைரக்டா பார்த்ததுமே சொல்லிடலாம். 25ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 25ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா 250. அதுக்கப்புறம் 25ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 50. 250 plus 50 300. அவ்வளவுதான். சோ அப்ப இந்த இடத்துல 300ன்னு போட்டுடலாம். இங்க என்ன இருக்கு? 16 இருக்கு. பிளஸ் 16. இங்க சிம்பிளிஃபை பண்ணது -4 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 300 plus 16 வந்து 316 இருக்கும். 316 minus 4 வந்து என்ன வருது? 312. அப்ப ஆப்ஷன் ஏலயே நமக்கு ஆன்சர் வந்துருது. இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம்? கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ இத நீங்க எடுத்து பாத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் தப்பா தான் வரும். மேபி இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிரலாம். எப்படினாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும். சோ 16 பிளஸ் இங்க வந்து என்ன போடணும்? 12 போடணும். சோ 12 அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்டு என்ன பண்ணணும்? 25ஐயும் 12ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சாரி 24 அப்படி போட்டுக்கணும். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் வந்துருது. சப்போஸ் ரெண்டாவது ஆப்ஷனை ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கறோம். ஓகே, சோ செக் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்? 25ஐயும் 12ஐயும் மாத்தணும். சோ 16 plus 24 into 25 minus 12 divided by 6 கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம்னு பாருங்க. நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் மேபி கரெக்டா இருக்குமோ என்னமோன்னு நான் இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சால்வ் பண்ணாமலே எலிமினேட் பண்ண போறேன். எப்படின்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளவு? 312 தான் ஆன்சர்ல இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடியது என்ன இருக்கு? 24 into 25. அப்போ 25 ஸ்கொயரே எனக்கு என்ன வந்துரும்? 600க்கு மேல போயிரும். அப்ப கண்டிப்பா 25 into 24ங்கும் போது 600க்கு மேல வந்துரும். எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வெறும் 300 கிட்ட தான் வரும். ஓகேவா? அப்போ இத வச்சே நான் என்ன சொல்லிடலாம்? எனக்கு 300 விட அதிகமா இங்க வேல்யூ வரும். அதை வச்சே நான் ஆப்ஷன் பியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைனலா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். எக்ஸாம்ல உட்காந்து ஒன்னொன்னையா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா டைம் எடுக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சிலாஜிசம்ல உள்ள கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் க்ளோவ்ஸ் ஆர் பேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆல் ஸ்டம்ப்ஸ் ஆர் பேட், ஆல் பேட்ஸ் ஆர் பால்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஆல்னா எப்படி வரணும்? ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர மாதிரி வரணும். ஆல் க்ளவுஸ். ஓகே, ஆல் க்ளவுஸ் ஆர் பேட். ஓகே, எல்லா க்ளவுஸுமே பேட். சோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாமா? அடுத்து ஆல் ஸ்டம்ப்ஸ் ஆர் பேட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப எல்லா ஸ்டம்புமே பேட். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் பேட்ஸ் ஆர் பால். எல்லா பாலுமே என்னது? சாரி, ஆல் பேட்ஸ் ஆர் பால். எல்லா பேட்டுமே உங்களுக்கு என்ன வரும்? பால்னு வரும். ஆல்னா ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர்ற மாதிரி நீங்க டயக்ராம் வரைஞ்சுக்கணும். இப்ப டயக்ராம் வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் ஸ்டம்ப் ஆர் பால். எல்லா ஸ்டெம்புமே பால்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டெம்பை சுத்தி தானே பால் இருக்கு. அப்ப இது கரெக்ட். ஓகே, சோ ஆல்னா ஒன்ன சுத்தி இன்னொன்னு வர்ற மாதிரி வரணும். ஸ்டெம்ப் இங்க இருக்கு, அதை சுத்தி தான் பால் வருது. சம் பால் ஆர் கிளவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஆல் கிளவுஸ் ஆர் பால்னு சொல்லிட்டோம். இந்த படத்தை வச்சு என்ன சொல்லலாம்? ஆல் கிளவுஸ் ஆர் பால்னு சொல்லலாம். ஆல் கிளவுஸ் ஆர் பாலா இருக்கும்போது கண்டிப்பா சம் பால்ஸ் ஆர் கிளவுஸா இருக்கும்.
சம் கிளவுஸ் ஆர் பாலா இருக்கும். இப்போ ஆல் கிளவுஸ் ஆர் பால்னா என்னென்ன கன்க்ளூஷன் வரும்? இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் ஒவ்வொரு டயக்ராமும் சம்னா எப்படி வரும், ஆல்னா கன்க்ளூஷன் எப்படி வரும், சம்மு நாட்டு வந்துச்சுன்னா எப்படி வரும், நோனா எப்படி வரும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம கோர்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சம் பால் ஆர் கிளவுஸ். ஓகேவா? சோ இப்போ ஆல் கிளவுஸ் ஆர் பால்னு சொல்லிட்டோம். அப்ப எல்லா கிளவுஸுமே பால் அப்படின்னா சம் பால் ஆர் கிளவுஸ் தானே. அதே மாதிரி சம் கிளவுஸ் ஆர் பால். அப்போ இது கரெக்ட். அப்போ 1ம் 2ம் கரெக்டா இருக்கு. அடுத்து 3 பாருங்க. சம் கிளவுஸ் ஆர் ஸ்டெம்ப்னு சொல்லியிருக்காங்க. சம் கிளவுஸ் ஆர் ஸ்டெம்ப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கரெக்டா? சம் கிளவுஸ் வந்து கிளவுஸும் ஸ்டெம்பும் ஒன்னு தொட்டுட்டு இருக்கணும். ஓகே, சம் கிளவுஸ் ஆர் ஸ்டெம்ப்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆல் கிளவுஸ் ஆர் ஸ்டெம்ப்னு இருக்கணும். இல்லைன்னா ஆல் ஸ்டெம்ப் ஆர் கிளவுஸ்ன்னு இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சோ இந்த மாதிரி இங்க இருக்கா? கிளவுஸ சுத்தி எங்கேயாவது ஸ்டெம்ப் இருக்கா? இல்ல. ஓகேவா? சோ இப்ப எல்லாருக்கும் தோணும், இங்க கிளவுஸ சுத்தி பேட் இருக்கு மேம், பேட்டுக்குள்ள தானே ஸ்டெம்ப் இருக்கு, அப்ப ஸ்டெம்பும் கிளவுஸும் சம்முல இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன சொல்றீங்க? அப்படி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது எந்த கேஸ்ல வந்துரும்னா பாசிபிலிட்டி கேஸ்ல வந்துரும். ஓகே, சம் கிளவுஸ் பீயிங் ஸ்டெம்ப் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டி கேஸ்ல வரும். இது வந்து டெஃபினைட்டான கன்க்ளூஷன். 100% ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அப்ப இது வந்து ஃபால்ஸ். ஒண்ணு இப்படி இருந்திருக்கணும், கிளவுஸும் ஸ்டம்பும் ஒன்னு தொட்டுட்டு இருந்திருக்கணும், கிளவுஸ சுத்தி ஸ்டம்ப் இருந்திருக்கணும், இல்ல ஸ்டம்ப சுத்தி கிளவுஸ் இருந்திருக்கணும். அப்படி இருந்துருந்துச்சுன்னா இது கரெக்ட்னு சொல்லலாம். சோ அப்படி இல்ல. சோ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த படத்தை வச்சு சொல்ல முடியுமே தவிர டெஃபினட்டா சொல்ல முடியாது. அதனால 1 and 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. அனைத்து கையுறையும் மட்டைகள். எல்லா கையுறையுமே மட்டை அப்படின்னு போட்டுடலாம். அனைத்து ஸ்டம்புகளும் மட்டைகள். எல்லா ஸ்டம்புமே என்னது? மட்டைன்னு போட்டுடலாம். அனைத்து மட்டைகளும் பந்துகள். எல்லா மட்டையுமே என்ன சொல்லிடலாம்? பந்து அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, சோ முடிவு பாருங்க. அனைத்து ஸ்டம்புகளும் பந்துகள். ஸ்டம்ப சுத்தி தானே பந்து இருக்கு. அப்ப கரெக்டா? சில பந்துகள் கையுறைகள்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, பந்து எங்க இருக்கு? சோ பந்து இருக்கு, கையுறை இருக்கு. எல்லா கையுறையுமே பந்துன்னு சொல்லியாச்சு. அப்ப கண்டிப்பா சில பந்து வந்து என்னவா இருக்கும்? கையுறையா இருக்கும். அப்ப ரெண்டாவது இதுவும் நமக்கு ஃபாலோ ஆகுது. சில கையுறைகள் ஸ்டம்புகள். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. சில கையுறை வந்து ஸ்டம்ப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கையுறை இந்த இருக்கு. எல்லா கையுறையுமே மட்டைகள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா ஸ்டம்புமே மட்டைகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டம்புக்குள்ள மட்டைக்குள்ள ஸ்டம்பும் வருது, மட்டைக்குள்ள கையுறையும் வருது மேம். அப்ப இது வந்து சம்முல வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிபிலிட்டி கேஸ்ல தான் அது வரும். ஓகேவா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர டெஃபினைட்டா சொல்ல முடியாது. இங்க கொடுத்திருக்கிறது டெஃபினைட்டான கன்க்ளூஷன். அதனால இதை எலிமினேட் பண்ணிரலாம். சோ போத் 1 and 2 follows. Only conclusion 1 and 2 follow. So option B தான் கரெக்ட். ஓகே, கன்க்ளூஷன் 1 and 2 follow. ஓகே, கிளியரா? இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு பிகினரா இருக்கேன், காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால எக்ஸாமுக்கு படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ கிளாஸோட ஸ்டார்டிங்ல இதை பத்தி நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாத்துக்கலாம். வீக்லி டெஸ்ட் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் வெறும் 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி கரண்ட் அஃபேர்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு இருக்கக்கூடிய இந்த 70 டேஸும் நான் டெஸ்ட் எடுக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இப்பவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலேஜ் படிக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 25 வயசுக்குள்ள நீங்க ரொம்ப நல்ல போஸ்ட்டுக்கே போயிடலாம். ஒரு 18 வயசுல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 20 வயசுக்குள்ள ஒரு லோ லெவல் போஸ்ட்னாலுமே அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஒரு 40 இயர்ஸ்லாம் ஆகும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹையர் பொசிஷன்லேயே நீங்க வந்து இருக்கலாம் ஒரு 30-35 இயர்ஸ்ல. சோ அதுக்கான எஃபர்ட்டை இப்ப இருந்தே போடுங்க. கையில இருக்க மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. சோ கரெக்டா ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்க கையில ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஸோ நெட் கனெக்ஷன் இருக்கு. இப்ப எல்லா ரீசார்ஜுமே பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட தான் வருது. அப்போ ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 1 ஜிபி, 2 ஜிபி டேட்டாவ வேஸ்ட் பண்ணாம, கரெக்ட்டா உங்களோட இதுக்கு ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ, அந்த கிளாஸஸ மட்டும் கரெக்ட்டா பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். தேங்க் யூ.